நிறங்கள் 3 டைரக்டர் கார்த்திக் நேரன் டைரக்ஷன்ல லாஸ்டா தியேட்டர்ல வெளிவந்த ஒரு தமிழ் திரைப்படம். அவருடைய படங்களுக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது ஒரு காலத்துல. ஆனா அத அவரே சொதப்பிட்டாப்ல. அவருடைய ஃபர்ஸ்ட் திரைப்படம் துருவங்கள் 16 ஒரு அறிமுக டைரக்டர் பண்ண படமா அது அப்படின்ற மாரி எல்லாரும் மெய்சிலிர்த்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதுல குறிப்பா 100 நாளுக்கு மேல அந்த படம் திரையரங்குகளில் ரொம்பவே வெற்றிகரமா ஓடிக்கிட்டு இருந்தது. அப்போ அந்த படத்துக்கு இருந்த ஒரு வரவேற்ப பார்த்துட்டு கார்த்திக் நரேன் மேல எல்லாரும் மிகப்பெரிய நம்பிக்கை வச்சிருந்தாங்க. தமிழ் சினிமாவுக்கு ஒரு பயங்கரமான டைரக்டர் கிடைச்சிட்டாரு. அதாவது இப்ப இருக்கிற துடிப்பான டைரக்டர்ல இவரும் ஒருத்தர் அப்படின்ற மாரி எல்லாரும் பெருசா பேசினாங்க. அதுக்கடுத்து 2வது திரைப்படம் நரகாசுரன் இதுவரைக்கும் ரிலீஸ் ஆகல. அதுக்கடுத்து மாஃபியா படத்துடைய சாப்டர் 1 மொத்தமா சொல்லி முடிச்சிட்டாங்க. அதுக்கடுத்து மாறன் ஓடிடில வெளிவந்திருந்தாலும் இந்த படத்தை பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒதுக்கிட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு மோசமான வரவேற்பு கிடைச்ச படமா அந்த படம் மாறிடுச்சு. அந்த படத்துக்கு அப்புறமா நான் ஒரு கம்பேக் கொடுத்தே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிறங்கள் 3 படத்தை அவர் பண்ணாப்புல. ரொம்ப நாளா ஏகப்பட்ட பிரச்சனை, பினான்சியலா ஏகப்பட்ட சட்ட சிக்கலை தாண்டி இந்த படம் இப்போ ரீசெண்டா தியேட்டருக்கு கொண்டு வந்தாங்க. வெளிவந்ததுக்கு டீசென்டான வரவேற்பு, வர்த்தக ரீதியா பெரிய வரவேற்பு கிடைக்கல. பார்த்தவங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருந்தது. ரிப்போர்ட் எல்லாமே கொஞ்சம் நல்லா இருக்கு. அதுல மட்டும் எந்த ஒரு மாற்றமே இல்ல. இந்த நிறங்கள் 3 படம் கூடிய சீக்கிரம் ஓடிடில ஸ்ட்ரீம் ஆக போகுது. இருந்தாலும் இப்போ ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்ன நம்ம ஒரு விஷயத்த பத்தி பேசிக்கிட்டு இருப்போம். அந்த இடத்துல நிறங்கள் 3 3 பிரிச்சு முடிச்சிட்டாங்க. ஸோ இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னு சொன்னா கூடிய சீக்கிரம் வருது. பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நிறங்கள் 3 எப்படி இருக்கும் தெரியல. நான் இது வரைக்கும் பார்த்தது இல்ல. இதுக்கப்புறமா தான் பார்க்கணும். நீங்க பார்த்திருந்தா இந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க.